சுப்ரீம் கோர்ட் வந்து தீர்ப்பு அளிச்சுக்குது, அதனால் நாங்கள் அமுல்படுத்தணும். சுப்ரீம் கோர்ட்டு அளித்துக்கிற தீர்ப்பெல்லாம் வந்து இந்த அரசாங்கம் இது வரைக்கும் எல்லாமே நிறைவேற்றிக்கிறாங்க, நிறைவேற்றலை. சுப்ரீம் கோர்ட்டு ஹெல்மெட் அணின்னு சொல்லிட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடியே தீர்ப்பு அளித்தாங்க. பண்ணலையே, 10 வருஷத்துக்கு முன்னாடியே தீர்ப்பு அளித்தாங்களே, இன்னும் நீங்கள் அமுல்படுத்தலையே. ஏதோ ஒரு காரணம் சொல்லி அமுல்படுத்தாமல் விட்டுன்னு வச்சுக்கிங்க. இப்போ அமுல்படுத்தும் போது ஏன் சுப்ரீம் கோர்ட்டை சொல்கிறீங்க? சுப்ரீம் கோர்ட் உத்தரவு நாங்கள் அமுல்படுத்துகிறோம், அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னா, நீங்கள் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை நிறைய தீர்ப்பை நீங்கள் அமுல்படுத்தாமலே இருக்கிறீங்க. உங்களால் செய்ய முடியாது. அதிமுக வந்து ஹெல்மெட் போடணும். எங்கே போடணுன்னா பிரதான சாலைகள், நெடுஞ்சாலைகள், இங்கெல்லாம் வந்து ஹெல்மெட் போட சொல்லலாம். அதிக போக்குவரத்து நெரிசல் உள்ள ஒரு 2 வீலரில் 20 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே போக முடியாத நகரப்பகுதியில் ஹெல்மெட் என்பது அவசியமா என்பதை அரசு பரிசீலனை செய்யணும். இப்போ நீங்கள் வந்து நல்ல கேள்வி கேட்குறேன். இப்போ இந்த மாதிரி வந்து பைபாஸ் ரோடு, இந்த ஈசிஆர் ரோடு, நெடுஞ்சாலை இங்கெல்லாம் போட்டு நீங்கள் கொண்டு வாங்க, தப்பு கிடையாது. முதல்ல வந்து நீங்கள் வந்து அரசு துறையில் பணியில் இருக்கக்கூடிய அனைவரும் ஹெல்மெட் அணிய வேண்டும். காவல்துறையில் பணியில் இருக்கிறவர்கள் அனைவரும் ஹெல்மெட் அணிந்து மக்களுக்கு முன்னோடியாக அவங்க திகழ வேண்டும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சட்டத்துக்கு வாங்க. நீங்கள் அப்படி வந்தாவே கிட்டத்தட்ட ஒரு 40,000 பேர் ஹெல்மெட் போடுவாங்க. அதே போல் வந்து இந்த கமர்ஷியல் டேக்ஸ் கட்டுறவங்க, இந்த சிட்டிக்குள்ளே கடை வச்சுக்கிறவங்க போகிறவங்க அவங்கள போட சொல்லுங்கள். முதல்ல ஏன் பப்ளிக்கை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க? இப்போ எப்படின்னா, இந்த தெருலேருந்து அந்த தெருவுக்கு போகிறவங்க வந்து ஹெல்மெட் போட்டு தான் போகணுன்னா அது நல்லது. அது இது இல்லை. நீங்கள் கட்டாமல் ஹெல்மெட் தான் போடணுன்னா இந்த அவங்கள வந்து அப்படி பிடிப்பீங்க இல்லையா, ஒரு 10 பேர் 5 பேர் நிற்பீங்க இல்லையா, நீங்கள் எல்லாம் அந்த பார்டரில் போய் நின்றுணும். சிட்டிக்குள்ளே வரக்கூடாது. சிட்டிக்குள்ளே வந்து பிடிச்சிலாம் மக்களை தொல்லை கொடுக்காது. மக்களுக்கு தொல்லை கொடுக்குற மாதிரி எதுவும் செய்ய வேணான்னு சொல்கிறோம். நீங்கள் ஹெல்மெட் போடுறது வந்து அதிமுக எதிர்க்கிறீங்களா? அப்படி வரக்கூடாது. அந்த கேள்விக்கு இதுக்கும் பொருந்தலை. இந்த சிட்டிக்குள்ளே ஹெல்மெட் அவசியமையான்னு கேட்டால், போக்குவரத்து நெரிசலையே வந்து சரி பண்ணுவதற்கு துப்பு இல்லாத ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கம். எந்த ஒரு தொலைநோக்கு சிந்தனையும் இல்லாத ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கம். நான் தான் பச்சை சொல்கிறேன், 20 கிலோமீட்டர் மேலே உங்களால் 2 வீலரில் வந்து சிட்டிக்குள்ளே போக முடியலையே. அதுக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்காத அரசாங்கம் உங்களுடைய அரசாங்கம். தொலைநோக்கு சிந்தனை பார்வை இல்லாத அரசாங்கம் உங்களுடைய கவர்மெண்ட். திரும்ப பெறணும்னு சொல்லலை, இதெல்லாம் வந்து யோசித்து செய்யணும். இதில் முதலமைச்சர் அவர்கள் வந்து தலையிட்டு வந்து அந்த எல்லாருடைய கருத்தையும் கேட்டு இதை அமுல்படுத்தலாமா வேணாமான்னு வந்து ஒரு முடிவு எடுக்கணும். எந்த முடிவு எடுத்தாலும் அதில் உறுதியாக இருக்கணும் அரசாங்கம். நீங்கள் ஹெல்மெட் போடணும்னு நினைக்கிறீங்கன்னா போட்டுடணும். ஹெல்மெட்லாம் விற்றுட்ட பிறகு ஓகே முடிஞ்சு போச்சு, அவன் தயாரித்து விற்றுட்டான் 3 லட்சம் ஹெல்மெட்டு, வேணாம் ஹெல்மெட்டுலாம் சொல்லக்கூடாது. ரெண்டாவது வந்து ஹெல்மெட் வந்து தரமான ஹெல்மெட்டான்னு பார்க்கணும். நீ 1000 ரூபா ஃபைன் சொல்கிற இல்லையா, ஏன் 1000 ரூபா ஃபைன் போடுற இல்லையா, 1000 ரூபா வாங்குற இல்லையா, அவனுக்கு நீ 1000 ரூபா வாங்கி ஒரு ஹெல்மெட் அவன் கையில் கூட. இப்போ இந்த காசு வந்து என்ன செய்ய போகிறீங்க உங்களுக்கு? அதுதான்பா, 1000 ரூபா நீ வாங்கிக்கின்னு ஒரு நல்ல தரமான ஒரு ஹெல்மெட் அவன்கிட்ட கொடு, இதை போட்டு போடான்னு சொல்லு, அவன் வேறு வழியெல்லாம் போட்டு தானே போவான். இப்படி நீங்கள் சிந்திங்களான்றான். மக்களுக்கு தொல்லை கொடுக்காத வகையில் அரசாங்கத்துடைய அதிகாரிகளுடைய சிந்தனை இருக்கணும்னு சொல்ல வரோம். நாங்கள் ஃபைன் போட போகிறோன்றீங்க, 1000 ரூபா வாங்கி என்ன செய்ய போகிறீங்க? எங்கே பார்த்தாலும் பிடிக்கிறீங்களே உட்காந்து, என்ன லைட் இல்லை, பல்பு இல்லை, ஆர்சி புக்கு இருக்குதா, அதுக்குதா, அந்த காசில் என்ன செய்கிறீங்க? அந்த காசு கணக்கு வருதா? வெளிமாநிலேருந்து வர வண்டி எதுன்னு பார்த்து வாங்கிக்கிறீங்களா, லைட் ஆயிடுச்சு. இதெல்லாம் இப்போ அதெல்லாம் கூட முதலமைச்சர் சொன்னார், வெளிமாநிலேருந்து யாரும் சொல்லக்கூடாதுங்க, அவங்க எதுவும் பண்ணி போட்டுன்ட்டு. அதனால் இப்போ பிரச்சனை இல்லாமல் இருக்குது. புதுச்சேரி மாநிலத்தில் இந்த அரசாங்கத்தினுடைய தவறான சுற்றுலா கொள்கை முடிவினால சென்னையில் நடைபெற்ற அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடைபெற்ற பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் புதுச்சேரி மாநிலத்தில் தினந்தோறும் அரங்கேறி கொண்டிருக்கின்றது. இது வருகின்ற டூரிஸ்டுகள் இது போன்று பாலியல் பலாத்காரத்துக்கு பல இடங்களில் பாதிக்கப்படுறாங்க. அவங்க வராங்க, அவங்க டைம் முடிஞ்சு போச்சு, இதை பற்றி அவங்களால புகார் அளிக்க முடியல, போயிடுறாங்க. இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு பல்வேறு விதமான சமுதாய கூட்டங்கள் இங்கே பெண்கள் சம்பந்தமான பாலியல் பலாத்கார பிரச்சனையில் தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக சொல்லணும்னா வாங்கிக்கோங்க, குறிப்பாக சொல்லணும்னா பொட்டானிக்கல் கார்டன், அசம்பிளி எதிர்க்கிற கார்டன், மெரினா பீச்சு, சுற்றுலா பயணிகள் எங்கெங்கெல்லாம் கூடுறாங்களோ அங்கெல்லாம் இது போன்ற தவறுகள் நடக்குது. இது வந்து அரசு வந்து இதில் வந்து ஒரு விழிப்போடு இருக்கணும். நாளைக்கு ஒரு புகார் வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு பாதிப்புக்கு ஏற்படுறதுக்கு முன்பு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறையினுடைய செயல்பாடு இருக்கணும்னு கேட்டுக்கிறோம்.
அண்ணா பல்கலைக்கழகத்தில் 2ஆம் ஆண்டு மாணவி வந்து பாலியல் வன்முறை செய்யப்பட்டாங்க. இது சம்பந்தமாக தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அலட்சிய போக்கு, குற்றவாளி திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் இந்த வழக்கையே திசை திருப்புகின்ற நோக்கத்தோடு பல உண்மைகளை மூடி மறைத்து திருத்தி வருகிறது. இதையெல்லாம் கண்டித்து வந்து எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்காரம் சம்பந்தமாக வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டி ஒரு 30ஆம் தேதி தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில் வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த சொல்லி ஆணையிட்டுக்கிறாங்க. அந்த அடிப்படையில் புதுச்சேரியிலும் ஒரு 30ஆம் தேதி பழைய பஸ் நிலையம் பேரறிஞர் அண்ணா சிலை அருகில் காலை 9:30 மணிக்கு புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் தமிழகத்தில் ஆட்சி நடத்தக்கூடிய விடியா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை கண்டித்தோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பலாத்கார வழக்கை சிபிஐ-இடம் விசாரணைக்கு உத்தரவிட வலியுறுத்தியும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்திருக்கிறோம். அது எல்லாருக்கும் கலந்து சொல்லிட்டாப்பா. டெல்லியிலிருந்து புதுச்சேரி மாநிலத்திற்கு அவ்வப்போது வருகை தரும் காவல்துறை உயரதிகாரிகள் புதுச்சேரி மாநில நிலைமையை புரிந்து கொள்ளாமலேயே டெல்லியில் உள்ள சட்டத்திட்டங்களை இங்கே அமுல்படுத்துவதில் அக்கறை கொண்டு செயல்படுகின்றனர். உதாரணத்துக்கு கடந்த 10 ஆண்டுல மட்டும் புதுச்சேரிக்கு வருகை தந்த பல்வேறு ஐபிஎஸ் அதிகாரிகள் 3 முறை கட்டாய ஹெல்மெட் சட்டத்தை அமுல்படுத்துவதும், அந்த சட்டம் அமுல்படுத்தின பிறகு எந்த தனியார் நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு 2-3 லட்சம் ஹெல்மெட் விற்றுட்ட பிறகு ஏதாவது மக்கள் போராட்டம் பண்ணாங்கன்னா உடனே அரசு வந்து அந்த கட்டாய ஹெல்மெட் சட்டத்தை ரத்து செய்யறது என்பது ஒரு வாடிக்கையான ஒன்றாக இருக்குது. இப்பயும் அது போல தான் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு 1ஆம் தேதியிலேருந்து கட்டாய ஹெல்மெட் சட்டம் அமுல்படுத்துன்னு சொல்லிட்டு ஒரு அதிரடி அறிவித்தார். ஹெல்மெட் போடாதவங்களுக்கு 1000 ரூபா. இது வந்து காவல்துறை சொல்லிக்கிறாங்க, அதை வந்து அரசு பரிசீலனை செய்யும்னு சொன்னார். இப்போ நேற்று தினம் திடீர்னு உள்துறை அமைச்சர் 12ஆம் தேதியிலிருந்து ஹெல்மெட் சட்டத்தை நாங்கள் அமுல்படுத்துகிறோம்னு சொல்கிறார். இல்லை, இந்த ஹெல்மெட் சட்டத்தை வந்து அதாவது மக்களுக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஹெல்மெட் சட்டம் அமுல்படுத்தப்படுவது புதுச்சேரி கேபினெட்டில் இது ஏதாவது முடிவு செஞ்சாங்களா, இல்லை காவல்துறையினுடைய உயரதிகாரிகளுடைய சொல் பேச்சை கேட்டு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் அவசர கதியில் இதை செயல்படுத்தணும்னு நினைக்கிறாரான்னு தெரியல. இப்போ ஹெல்மெட்டுக்கு வந்து நாங்கள் அதிமுக வந்து ஒரு மாறுபட்ட கருத்தில் நாங்கள் இல்லை. ஆனாலும் வந்து புதுச்சேரியினுடைய நகரப்பகுதி இன்றைக்கு வந்து சுற்றுலா சம்பந்தப்பட்ட அரசின் தவறான கொள்கை முடிவால் புதுச்சேரியினுடைய நகரப்பகுதியே போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. மாலை நேரத்தில் ஒரு கிலோமீட்டர் தூரத்தை கடப்பதற்கு குறைந்தது உள்ளூர்வாசிகள் 1 மணி நேரம் வீணடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அங்கங்கே இந்த முனிசிபாலிட்டி பொதுப்பணித்துறை எந்த விதமான ஒரு தொலைநோக்கு பார்வையும் இல்லாமல் எல்லா சாலையும் நோண்டி வச்சுக்கிறீங்க. இன்னொரு பக்கம் நம்ம மாநிலத்துக்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு 1000 காரு தான் கொள்ளளவு கொள்ள முடியும்னா இங்கே நீங்கள் ஒரு 10,000 வண்டியில் மக்கள் வரத்துக்கு நீங்கள்
புதுச்சேரி நகர பகுதி திறந்து விட்டீங்க. இதில் வேறு வந்து 2 லட்சம் பேர் வருவாங்க, 3 லட்சம் பேர் வருவாங்கன்றீங்க. 3 லட்சம் பேர் வராங்கன்னா வெளி மாநிலத்திலேருந்து அவங்க எவ்வளோ வாகனத்தில் இங்கே வருவாங்க? அந்த வாகனம்லாம் நிறுத்தும் இடம் புதுச்சேரியில் இருக்குதா? இதை பற்றிலாம் வந்து ஆளும் அரசுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி எந்த விதமான ஒரு முன்னெச்சரிக்கை சிந்தனையும் இல்லாத ஒரு அரசாக இந்த அரசாங்கம் இருக்குது. இது இல்லாமல் வந்து வாரத்தினுடைய இறுதி நாட்களில் அந்த 2 நாட்களில் வந்து புதுச்சேரி நகரப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கே இந்த நகரப்பகுதி சொந்தம் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்குது. பொதுவாக இப்போ டெல்லியில் நம்ம எடுத்துக்கணுமா, முழுக்க முழுக்க வர்த்தக வியாபார தலமான ரோடாகவே இருக்கும். பல அலுவலகங்கள் இப்படி தான் இருக்கும். ரெசிடென்ஸ் ஏரியாலாம் எங்கேயாவது ஒரு பகுதியில் ஒதுக்குப்புறமாக இருக்கும். ஆனால் புதுச்சேரியினுடைய நகரப்பகுதி அப்படி இல்லை. முழுக்க முழுக்க குடியிருப்புகள் நிறைந்த பகுதி இது. அதில் ஒரு கீழ்த்தளத்தில் இந்தமாதிரி கடைக்கெல்லாம் வாடகை விட்டுருப்பாங்க. இதில் வந்து யாருமே வந்து ஒரு 20 கிலோமீட்டருக்கு மேலே இன்றைக்கு புதுச்சேரியினுடைய நகரப்பகுதியினுடைய கட்டமைப்பின்படி 20 கிலோமீட்டருக்கு மேலே யாராலுமே வந்து 2 வீலரில் போகவே முடியாது நகரப்பகுதியில். இதில் நீங்கள் வந்து கட்டாய ஹெல்மெட் சட்டத்தை நாங்கள் அமல்படுத்தித்தான் தீர்வோம் அப்படிங்கும்போது வந்து இதில் வந்து கடந்த 1 மாத காலமாக இந்த பிரச்சனை நடக்குது. இந்த பிரச்சனை சம்பந்தமாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய அரசினுடைய நிலைப்பாட்டை முதல்ல தெளிவுபடுத்தணும். ஏன்னா ஏதாவது இந்த ப்ரைவேட் கம்பெனிங்க இந்த விற்காத ஹெல்மெட்லாம் தூக்கி வந்து போட்டு சண்டே மார்க்கெட்டு மாரி ஒரு 3 லட்சம் ஹெல்மெட் விற்றுட்ட பிறகு அப்புறம் எங்கள் அரசு அதான் யோசனை பண்ணுறோம் வேணாம் ஹெல்மெட்டுன்னெலாம் சொல்லக்கூடாது. அப்படி தான் இது தொடர்ந்து ஒரு 3 டைம் வந்து அப்படி தான் நடந்து வந்துக்குது. அதனால் வந்து ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கணும். 2வது இது சம்பந்தமாக சுகாதாரத்துறையினுடைய வல்லுநர்களுடைய கருத்தையும் அரசு வந்து பரிசீலனை எடுத்துக்கணும். ஏன்னா அவங்க வந்து பெண்கள் ஹெல்மெட்டு போடுறதால தலைவலி வருது அவங்களுக்கு, இயற்கையாக வந்து ஒரு மனநோய் மாரி உருவாகுது, இந்த கழுத்து வலிலாம் ஏற்படும் அப்படின்லாம் வந்து சுகாதாரத்துறை வல்லுநர்கள் பல முறை வந்து எச்சரித்துக்கிறாங்க. அதையும் வந்து இந்த அரசாங்கம் கருத்தில் கொள்ளணும். இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து நோ பார்க்கிங் போர்டு வச்சுறாங்களோ அங்கே தான் வண்டி விடுறாங்க வெளி மாநிலத்துலேருந்து வரவங்க. ரங்கப்பிள்ளை ஸ்ட்ரீட்டு முழுக்க ஒரு காலத்தில் வந்து காலையில் 8 மணிக்குள்ளே லாரிலாம் விட்டுட்டு அதோடு எடுத்துணுன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா முழு நேரமும் ரங்கப்பிள்ளை ஸ்ட்ரீட்டில் அந்த லாரிகள் மினி லாரிகள் அந்த லோடு இந்த லோடு அது ஃபுல்லாகவே நிற்குது. நீங்கள் அண்ணா சாலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போத்தீஸ்லேருந்து ராஜா தேட்டர் வரைக்கும் அந்த 3 சக்கர வாகனங்கள் 2 பக்கமும் நிறுத்தக்கூடிய இடமா இருக்குது. அப்போ இதெல்லாம் சரி செய்யறதுக்கு இந்த காவல்துறையில் போதிய காவலர்களே இல்லை. இப்போ குறிப்பாக சொல்ல போனால் ஒரு 300 காவலர்கள் பணியிடங்க காலியாக இருக்குது புதுச்சேரி மாவட்டத்தில். கடந்த 5 ஆண்டு காலமாக அது நிரப்பப்படலை. 70க்கும் மேற்பட்ட உதவி ஆய்வாளர்கள் பணியிடங்கள் கடந்த 12 ஆண்டு காலமாக காலியாகுது. 3 1 பங்கு உதவி ஆய்வாளர் பணியிடங்கள் கடந்த 12 ஆண்டு காலமாக காலியாகுது. ஒரு 6 ஆண்டு காலமாக ஒரு 5க்கும் மேற்பட்ட எஸ்பிக்கள் வந்து இன்னை வரைக்கும் அட்டாக் முறையில் தான் இன்ஸ்பெக்டர் வேலையை பார்த்து உட்காந்துக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து எஸ்பி ப்ரொமோஷன் கொடுத்தாங்களே தவிர அவங்கள வந்து அந்த எஸ்பிக்கான ஒரு அங்கீகாரத்தை கூட இன்றைக்கு காவல்துறை இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் ஆகட்டும் துணைநிலை ஆளுநர் ஆகட்டும் இன்றைக்கி அவங்களுக்கு வந்து மத்திய அரசோட பேசி வந்து பெற்றுக் கொடுக்கல. அதே போல் நீங்கள் வந்து புதுச்சேரி மாநிலத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் பல விதத்தில் வந்து நாங்கள் வந்து வளர்ந்துட்டோம்னு சொல்கிறீங்க. ஆனால் காவலர் பயிற்சி பள்ளி தான் இருக்குது. காவலர் பயிற்சி கல்லூரி இங்கே புதுச்சேரி மாநிலத்தில் இருக்குதானா இல்லை. இப்போ எஸ்ஐ போஸ்டிங்கு ஒரு 100 பேர் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அவங்களுக்கு இங்கே ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு இங்கே பாண்டிச்சேரியில் இல்லை. அவங்கள எங்கேயாவது வெளி மாநிலத்தில் அந்த டைமில் யார் ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னா அந்த மாநிலத்துக்கு அனுப்ப வேண்டியது தான். இப்படிப்பட்ட ஒரு அவல நிலைகள் இங்கே இருந்து இருக்குது காவல்துறையிலேயே. போதுமான அவங்களுக்கு வந்து பொதுவாக வந்து கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய காவலர்கள் ஒரு மன நிம்மதியோடு வேலை செய்யலை, பணியில் இல்லை. இப்போ செவிலியருக்கு நீங்கள் வந்து இது கொடுக்குறீங்க, ரிஸ்க் அலவன்ஸ் கொடுக்குறீங்க. ஆனால் இவங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை இது. இதெல்லாம் கூட நம்ம செய்யலை. இதெல்லாம் நீங்கள் செய்துட்டு தவறு செய்த காவலர்கள் மீது ஒரு நடவடிக்கை எடுக்கணும். நாங்கள் வந்து காவலர்லாம் எல்லாமே வந்து 24 கேரட் தங்கம்னு சொல்ல வரல. புதுச்சேரியில் இருக்கக்கூடிய காவலர்களில் கிட்டத்தட்ட 10% பேர் வந்து சட்டத்துக்கு விரோதமான செயல்களுக்கு துணை போயின்னு தான் இருக்கிறாங்க இன்னி வரைக்கும். இன்றைக்கு புதுச்சேரி மாநிலத்தில் எங்கெங்கெல்லாம் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படும் அது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஒரு ஸ்டேஷனில் இருக்கிற கிரைம் பேசிக்கு தெரியும். அவங்க பார்த்து தான் போவாங்க. அவங்க வந்து வாங்க வேண்டியதை வாரம் வாங்கி கொடுத்து தான் இருப்பாங்க. ரெஸ்டோ பாரில் என்னென்ன அநியாயம் நடக்குதுன்னு தெரியும். தடை செய்யப்பட்ட பொருட்கள் எங்கெங்கே விற்கிறாங்கன்னு தெரியும். மதுபானமே சில ஹோட்டலில் விற்கக்கூடாதுனால விற்றுட்டு தான் இருப்பாங்க. அது அவங்களுக்கும் தெரியும். ஆனால் எந்த விதமான ஆக்ஷனும் கிடையாது, நோ ஆக்ஷன். இப்போ இதெல்லாம் இருந்தாலும்
நம்மளுடைய காவலர்களுக்கு தேவையான அத்தனையுடைய நியாயமான கோரிக்கைகளையும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் உடனடியாக வந்து அமுல்படுத்தணும். ஏன்னா ஆட்சி அமைந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 மாதத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. இன்னமும் வந்து நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் செய்யணும்னு சொல்லிக்கூடாது. இப்போ நான் சொல்கிறேன், ஒரு 70க்கும் மேற்பட்ட உதவியாளர் பணிகள் 6 ஆண்டு காலமாக நிரப்பப்படாமல் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? கோப்பு கவர்னர்கிட்ட இருந்ததுன்னா ஆப்பு யார் வைக்கிறது? இறுதி கட்டத்தில் எவ்வளோ நாள் இறுதி கட்டத்தில் இருக்குது? இதெல்லாம் வந்து பணியிடங்கள் நிரப்புவது வந்து போர்க்கால அடிப்படையில் செய்ய வேணாவா? 100 துணை ஆய்வாளர் பணியிடங்கள் காலியாகுதுன்னா என்ன சம்பளம்? அப்போ அந்த சம்பளத்துடைய பணத்தை எங்கே எடுத்து போகிறீங்க? எல்லாம் எப்படி அவங்களால வந்து போலீஸ் நிலையத்தை ஒழுங்காக வேலை செய்ய முடியும்? சொல்லுங்கள். கோப்பு இருக்குதுன்னா என் கோப்பு எங்கே இருக்குதுன்ற? இப்போ இந்த கவர்னர் வந்து எவ்வளோ நாள் பாவுது? தமிழிசை இருக்கும்போது நிறைய கோப்பு கையெழுத்து போட்டாங்களே, டிக்ஷனரி கோப்பு கையெழுத்து போட்டாங்க. சாத்தனை இவங்க இருக்கிறாங்க, கிரண்பேடி சாத்தனை கோப்புக்கெல்லாம் கையெழுத்து போட்டாங்களே, ஏன் இது கையெழுத்து போடலையா? போட வேண்டியது தானேன்ற. இது ஏன் உங்களுக்கு என்ன வச்சு? நீங்கள் நம்மளுடைய முதலமைச்சர் கூட நிறைய கோப்புகளுக்கு அடிக்கடி போய் கையெழுத்து வாங்குறாரு இல்லையா? ஏன் இதை வாங்க வேண்டியதானே கையெழுத்து? ஏன் வாங்க என்ன எழுதாரு சொல்லு? ஏன் வாங்கலை? நீ தானே சொன்ன கோப்பு எழுதிட்டு இருக்குது. ஏன் கோப்பு ஏன் முதலமைச்சர் ஏன் போய் வாங்கலன்ற? அமைச்சரால் முடியலப்பா, சிஎம் தான் எடுத்து போகணும். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன், கேட்குறியா? நீ கேட்கணும், ஏன்னா நீ நல்லா பாயிண்ட் சொல்கிற. இந்த லேப்டாப்புக்கு வந்து கவர்னர் கையெழுத்து போடல, அது கல்வித்துறை அமைச்சர் வேலை தான். ஆனால் முதலமைச்சர் என்ன செஞ்சாருன்னா, ஒரு விழாவில் போய் அந்த அம்மாட்ட கையெழுத்து வாங்கினார், லேப்டாப் உடனே கொடுங்கன்ட்டு. வாங்கினாரா இல்லையா? அதே மாதிரி இதை வாங்க வேண்டியதானேன்னு கேட்குறேன். ஏன் வாங்க மாட்டாரு? சொல்கிறேன் உதாரணத்துக்கு, நீ போனால் கூட அவர்கிட்ட சொல்லு, இந்த மாதிரி இது முக்கியமான பிரச்சனையாச்சே, நீங்கள் ஏன் போய் வாங்க மாட்டேறீங்கன்னு கேளுங்க. அது ஏன்னா வந்து மிக மிக முக்கியமான பிரச்சனை இல்லை. அரசு என்பது ஒரு முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது தான். முதலமைச்சர் இதில் வந்து தனி கவனம் செலுத்தணும். இதில் மட்டும் கிடையாது, எல்லா அரசு துறையில் காலியாக இருக்கிற அத்தனை பணியிடங்களை நிரப்புவதிலையும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தனி கவனம் செலுத்தணும். நாங்கள் வந்து அவரை குறைச்சிலாம் பேசலை, ஒரு இதெல்லாம் இல்லை செய்யணும்னு சொல்கிறோம். இதெல்லாம் செஞ்சுட்டு தவறு செய்கிற எந்த காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் சரி, காவலர்களாக இருந்தாலும் சரி, சட்ட ரீதியான நடவடிக்கை அவங்க பேரில் உடனே எடுக்கணும். பல அதாவது வந்து புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு சில காவல்துறை அதிகாரிகளால் பெரிய அளவு கெட்ட கூட ஏற்படுத்தி கொடுத்து வராங்க. அவங்க நிறைய பேரோட தவறான தொடர்பில் இருக்கிறாங்க, தவறான வர்த்தக வியாபார பிஸ்னஸ்லையும் இருக்கிறாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் சில விஷயங்களில் வந்து அரசு அவங்களுடைய நியாயமான கோரிக்கையில் செஞ்சு தரணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். இன்றைக்கு வந்து தமிழகத்தில்